சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூன் 9. நாசரேத்திலிருந்து நப்தலிக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், எளியவருக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18. பெரும்பாலும் கிறிஸ்தவர்களே பங்கு பெறும் கூட்டங்களில் அற்புதங்கள் குறைவாகவே காணப்படுகின்றன. கிறிஸ்தவர் அல்லாதவர் நடுவில் நடக்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம். இதைத்தான் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்று குறிப்பிட்டார். ரோமர் 10:20-21. மக்களின் தேவைகளால் கடவுள் மனதுருகும் போது தமது வரங்களை வெளிப்படுத்துகிறார். நோயாளிகள் இருக்கும் இடத்தில்தான் மருத்துவர் அவசியம். தேவனாகிய கர்த்தர் மனிதருக்குள் தங்கியிருக்கும்படி துரோகிகளாகிய மனிதருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று ஆவியானவர் மூலம் கிறிஸ்து பொழிந்தருளிய வரங்களை குறித்து தாவீது தீர்க்க தரிசனம் உரைத்தார். சங்கீதம் 68:18-19. கிறிஸ்து உதித்தார், உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார் என்று பெயர் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர்களுக்கு வேண்டியது சுவிசேஷ அற்புதங்கள் அல்ல, தீர்க்க தரிசன எச்சரிப்புகளே. மத்தேயு 12:38-39. மனம் திரும்ப மறுக்கும் வணங்கா கழுத்துள்ள கிறிஸ்தவ சமுதாயங்களுக்கு திரும்ப திரும்ப அற்புதங்களை செய்ய கிறிஸ்து விரும்புவது இல்லை. கானாவூர், கொராசின், கப்பர்நகூம் ஆகிய இடங்களில் உள்ளோரது இதய கடினத்தை இயேசு கடிந்து கொண்டார். யோவான் 4:46-48 வரையிலும், மத்தேயு 11:20-24 வரையிலும். கிறிஸ்துவின் பெயரே சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு செல்வோம், அற்புதங்கள் நடக்கும். தாழ்த்தப்பட்டோரை தேடி செல்வோம், அற்புதங்கள் நடக்கும். நலிவடைந்தோரை நாடிச் செல்வோம், விந்தைகள் நிகழும். மூட பழக்கங்கள் உள்ளோரை சந்திப்போம், அடிமைத்தன கட்டுகள் அறுந்து போகும். பிசாசுகள் பிடித்திருக்கும் பழங்குடி ஆதிவாசிகளிடம் செல்வோம், பேய்கள் பறந்தோடும். மருத்துவ வசதியில்லாத குக்கிராமங்களுக்கு படையெடுப்போம், தெய்வீக சுகம் வெளிப்படும். அறிவாளிகளையும் திக்குமுக்காடச் செய்யும் சூழல்கள் மிஷனரி களங்களில் ஏராளம். அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம் ஆகிய வரங்களை அவ்வித இடங்களில் பயன்படுத்த வேண்டும். வரங்களை போதிக்கும் கருத்தரங்குகளில் பங்கு பெற்றோரை வரங்களை பயிற்சிக்க வேண்டிய களங்களுக்கு விரையச் செய்ய தவறினால் அது பெரும் தோல்வி. களங்களில் அல்லவா கயவனின் கட்டுக்குள் கோடிகள் கலங்கி நிற்கின்றன. மற்றபடி வரங்களை கூறு போட்டு படிப்பது வெறும் ஏட்டுச் சுரைக்காயாகிவிடும். அநேகர் சிற்றூர்களுக்கும் தொலைவிடங்களுக்கும் செல்லாததற்கு ஒரு முக்கிய காரணம் புகழ் நாட்டமே. சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதிக்கும்படி இயேசு நாசரேத்தை விட்டு புறப்பட்டு செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் கடலோரத்திற்கு சென்று அங்கு குடியிருந்தார். இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தேயு 4:13-16 வரை.